ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் மண்டேயே போயிட்டு ஈவினிங் போல் விநாயகர் சிலை வாங்குறதுக்காண்டி போயிருந்தோம். அங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அங்கே எந்த பிள்ளையார் வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியலை. அவ்வளோ அழகழகாக க்யூட்டாக இருந்தார். எல்லா விநாயகரும் அவ்வளோ அழகாக இருந்தார். அப்புறமா நான் அந்த ஒரு கடை மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 கடைக்கு போயிட்டு அப்புறமா ஃபைனலாக இந்த ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் என்ன விநாயகர் வாங்கினேன்னு வீடியோட லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது நான் வாங்கின விநாயகர் சிலையை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதில் எடுக்க முடியலை. அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. மார்பிள், அப்புறமா ஸ்டோனில் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய இந்த மாதிரி ஸ்டோன் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் கரைக்கக்கூடிய பிள்ளையார், அப்புறமா சில பிள்ளையார் பார்த்திங்கன்னா கரைக்க முடியாது, நம்ம லைஃப் டைம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. இதுதான் நான் வாங்கின பிள்ளையார். பார்த்தோன்னே க்யூட்டாக இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மார்னிங்கில் நான் பிள்ளையாருக்கு கொடை வாங்குறதுக்காண்டி போயிருந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்களோட மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக விநாயகர் சிலை போட்டிருந்தாங்க. சரின்னா அதையும் வீடியோ எடுத்தேன். இதுதான் நான் வாங்கின கொடை கடை. இங்கே நிறைய இருந்தது. நான் மல்டி கலர் இருக்கிறது மாதிரி பார்த்து ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூ, இலை, தோரணம், அப்புறமா இலை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறமா இதை 1 by 1 நம்ம செட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு தோரணம் மாட்டிட்டு அதுக்கப்புறமா இலைலாம் வச்சுட்டு ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு பின்னாடி டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடச்சிது ஆன்லைனில் வாங்கி. இந்த மாதிரி ஃப்ளவரு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஹேங்கிங்ஸ்லாம் நான் சரவணா ஸ்டோரில் பார்த்தேன். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் வாங்கிட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு பிள்ளையார் அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இப்படி தான், இதுதான் நான் டெக்கரேட் பண்ணது. அப்புறமா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ட்ரேயெல்லாம் வச்சு பார்த்தேன். ஆனால் அப்படியும் எனக்கு செட் ஆகலை. சரி, அப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு ரெட் கலர் ஷால் இருந்தது. அதை எடுத்து நான் கீழே விரிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்தது. அப்புறம் கோலம்லாம் போட்டாச்சு. கோலம் போட்டு கலர்ஸ்லாம் கொடுத்து, குட்டியாக அப்பார்ட்மெண்ட்ங்கிறதுனால சின்னதாக தான் கோலம் போட முடியும். அப்புறம் என்னோடய பையன்கிட்ட பிள்ளையாரை பிடிக்க சொல்லியிருந்தேன். மஞ்சள் பிள்ளையார் அவன் கையால் பிடிச்சி வைக்கட்டும், ஹாப்பியாகவும் இருக்கும், அவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் அவனும் ட்ரை பண்ணான். பன்னீர் தண்ணி எல்லாம் கலந்து பிள்ளையாரை பிடிச்சான். ஃபஸ்ட்டு அவனுக்கு பிடிக்க தெரியலை, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் நான் ஹெல்ப் பண்ணதுக்கப்புறமா நல்லா பிடிச்சிட்டான். அவனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிட்டு, நம்ம கையால் பிடிச்ச பிள்ளையார் அப்படின்னு. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நானே ஹெல்ப் பண்ணதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பிள்ளையார் பிடிக்க முடிஞ்சது.
இதான் ஃபைனலாக பிள்ளையார் ஒரு வழியாக பிடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பிள்ளையார் குங்குமம் வச்சு இதையும் நான் அந்த விநாயகர் சிலை பக்கத்துலேயே இதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் வேலையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டைம் கம்மியாக இருந்தது, ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா 5 ஐட்டம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பிடி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் மோதம், அதுக்கப்புறமா சுண்டல், பூம்பருப்பு, அதுக்கப்புறமா ஃபைனலாக சக்கரை பொங்கல். இந்த 5 ஐட்டம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். கொழுக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா இந்த அச்சில் வச்சு எடுத்து அழகாக வந்துருந்தது. எல்லா கொழுக்கட்டையும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறமா சாமி முன்னாடி அவல், பொரி, கடலை எல்லாம் வச்சுட்டு அப்புறமா நான் பண்ண பிரசாதம்லாம் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பூம்பருப்பு, அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுட்டு அப்புறம் கொழுக்கட்டை வச்சுட்டு புடி கொழுக்கட்டையும் மோதகம் பார்த்திங்கன்னா குக் ஆகிட்டு இருந்தது. அதனால் அதை லாஸ்ட் நான் வச்சுருந்தேன். அதை வீடியோ எடுக்க முடியலை. ஆனால் 5 ஐட்டமும் வச்சுருந்தேன். அம்மா ஃபைனலாக பிள்ளையார் கொடை வச்சு அப்புறம் எருக்கன் பூ மாலை, அவருக்கு வாங்கின எல்லாம் இதுவும் வச்சாச்சு. மார்க்கெட்லேருந்து பழம், கரும்பு, இந்த காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ட்ரேயில் வச்சு அரேஞ்ச் பண்ணி அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பிள்ளையாரோட கையில் ஒரே ஒரு மோதகம் வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா என்னோடய பையன் அந்த அச்சில் ட்ரை பண்ணால் அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு சரி அதை பிள்ளையார் கையில் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக பூஜையெல்லாம் பண்ணி நல்லபடியாக சிறப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள்.